திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நம்ம செய்கின்ற கடும் தவத்தின் காரணமாக, வைக்கின்ற அன்பின் காரணமாக இறைவனின் கருணை பார்வை நம் மீது பட்டிருந்தால், இறைவனின் கருணையானது நமக்கு கிடைத்திருந்தால், இறைவனின் தரிசனம் கிடைக்கும் அந்த நேரத்திலே என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்களேன். இறைவனின் தரிசனத்தை பெற வேண்டும், அதற்காக நாம் முயல வேண்டும், இல்லை என்றெல்லாம் கூறவில்லை. ஆனால் ஒருவேளை கிடைத்தது என்றால் அந்த நொடி பொழுதானது எப்படி இருக்கும் என்பதை திருவாசகத்திலே மாணிக்கவாசக பெருமான் மிகவும் அழகாக எடுத்துரைப்பார். அதனை அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திக்கும் பொழுது, உண்மையாகவே அப்படி ஒரு உணர்வானது ஏற்பட்டால் நாம் என்னவாக இருப்போம் என்ற அந்த சிந்தனை மேலோங்குகிறது. ஒருவேளை இந்த பிரபஞ்ச நாயகனாகிய சிவபெருமான் நம் முன்னே எழுந்தருளுகிறார் என்றால் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்தால் வியப்பாகத்தான் இருக்கிறது. நாம் என்ன நினைப்போம்? கட்டி தழுவுவோம், அதே போல வாயார வணங்குவோம், நாமங்களை சொல்லி மகிழ்வோம், இப்படியெல்லாம் நம்ம நினைத்திருப்போம். ஆசை தீர அவரை பார்த்து ரசிப்போம். இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நம் மனதிலே வரும். ஆனால் வாசகத்திலே மணிவாசக பெருமான் குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். உண்மைதானே, அப்படித்தானே நாமும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை நமக்குள்ளே உண்டாக்கும். ஒருவேளை இறைவன் எழுந்தருளி நமக்கு காட்சி தருகிறார் என்றால் இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்காது, இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்காது. இந்த கண்ணு, காது, மூக்கு, செவி, இந்த மாதிரி தத்துவங்கள் யாவும் செயலற்று போகும், யாவும் செயலற்று போகும். அந்த பார்த்த நொடியிலே ஆற கட்டி தழுவ வேண்டும் என்ற எண்ணம், இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் போகுமே, இல்லாமல் போகுமே. பிற அடியார்களிடம் சென்று, அடியாருக்கு அடியார்கள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப தாழ்பணிந்து வணங்கி சொல்லுதல். அந்த மாதிரி சொல்கின்ற உணர்வு கூட அந்த நேரத்திலே இல்லாமல் போகும். இன்னும் சொல்ல போனால், மற்றவர்களிடம் இறை அனுபவத்தை பெற்றவர்களிடம் சென்று அந்த இறை அனுபவம் எப்படிப்பட்டது என்று கேட்கக்கூட தோன்றாது, கேட்கக்கூட தோன்றாது. அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து கூறுவார். யோசித்து பாருங்களேன், அந்த உணர்வுக்குள் சென்று பாருங்கள். திருவாசகத்தை படிக்கும் பொழுது நிஜமாகவே அந்த உணர்வானது ஏற்படுகிறது. உண்மையாகவே இறைவனை கண்டால் நாம் இப்படியெல்லாம் பேசுவோமா, இப்படியெல்லாம் நாமங்களை சொல்வோமா, அவரை பார்த்த நொடியிலே நாம் பாடலை பாடுவோமா, ஆடி மகிழ்வோமா, அவரை நெஞ்சார கட்டித்தழுவ வேண்டும் என்று நினைப்போமா? எந்த எண்ணங்களுமே இல்லாமல் இருக்கும் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருமையாக குறிப்பிடுவார். ஏன்னா இந்த பிறவிக்கு கிடைத்த அரும்பெரும் பயனாக இறைவனின் அந்த தரிசனமானது நமக்கு கிடைத்து விட்டால் அந்த நேரத்திலே எந்த எண்ணங்களுமே மனதில் இருக்காது, ஆசாபாசங்கள் எதுவும் இருக்காது. ஐயனை காண்கின்ற கண்கள் அப்படியே நிலைத்திருக்கும். அவ்வளோதான், அதோட செயற்பாட்டையே நிறுத்திவிடும். காதுகள் உலகத்தில் கேட்கின்ற எந்த ஓசைகளையும் கேட்காமல் நிறுத்திவிடும். இந்த மெய்யானது அது உணர்வற்றதாக ஆகிவிடும். காரணம், நாம் காண்பது என்னவோ பொருள் அல்ல, இந்த பிரபஞ்ச நாயகனை காண்கின்றோம், சிருஷ்டிகர்த்தாவை நாம் காண்கின்றோம். நமக்கு அவர் எழுந்தருளுகிறார் என்றால் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்குள் நடக்கும் அப்படிங்கிறது ஐயன் நமக்கு எடுத்து கூறுகிறார். ஏன்னா அவருக்கு அந்த உரிமை உள்ளது, தார்மீக உரிமை. அதே போல அவரின் அனுபவம் அது. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இறைவன் வா அப்படின்னு எல்லாத்தையும் அழைக்கின்ற போது ஒரு சின்ன தடுமாற்றத்தின் காரணமாக செல்ல மறுத்து விடுகிறார். அந்த இடத்துல அது ஒரு சின்ன குழப்பம், அங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா. ஏன்னா இந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது சுகபோகங்கள் நிறைந்தது. அந்த மாயையானது அவரை செல்ல விடாமல் தடுத்து விட்டது. அப்போ இறைவன் தன் கண்முன்னே தரிசனம் கண்ட அந்த நொடிப்பொழுதில் இவர் இறைவன் என்று அந்த உணரும் தருவாயிலே தெரிகிறது, அவர் இறைவன் அழைக்கின்றார். ஆனால் அழைத்தாலும் செல்ல மனமில்லாமல் தடுமாறி அந்த ஒரு வினாடி
அவருடைய அனைத்து வாழ்க்கையுமே மாற்றிவிட்டது. அப்படிங்கும்போது இறை தரிசனத்தை கண்ட மாணிக்க வாசக பெருமான் கூறுகிறார் என்றால் அதில் எவ்வளவு உண்மை இருக்கும் யோசித்து பாருங்கள். எதுவுமே செயல்படாமல் போனது. உடல் உயிர் இந்த மாதிரி நீங்கள் எந்த தத்துவங்கள் சொன்னாலும் எதுவுமே செயல்படாமல் நின்று விட்டது. யோசிக்க முடியாது, சிரிக்க முடியாது, அழுக முடியாது, கட்டி தழுவ முடியாது, மாயைகள் பாலினத்தவர் மீதான அந்த ஈர்ப்பு அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி, சிற்றின்பங்கள், எந்த இன்பமே இல்லை. இறைவனை கண்ட பேரின்பத்தில் நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு அங்கே இருக்க போகிறதா அப்படின்னா அதுவும் இல்லை, அதுவும் இருக்காது. அப்போ அந்த ஒரு நொடி பொழுத, அந்த தருணத்தை நம்ம எப்படி எடுத்து விளக்க முடியும், எப்படி எடுத்து விளக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக இது எல்லாம் கற்பனை செய்து நாம் ஒரு உருவத்தை மனதிலே நிறுத்தி இருப்போம். எம்பெருமான் இப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்னு பல பேர் வர்ணனை செய்வதை வைத்து நாமும் ஒரு கற்பனை உலகத்திலே ஐயனை உருவப்படுத்தி இருப்போம். அவர் நம் முன்னே எழுந்தருள பெற்றால் நம் மனதிற்குள்ளே செய்த கற்பனைகள் யாவும் வீணாகத்தான் போகும். ஐயனின் பேரழகுக்கு முன்னால் இது எல்லாம் ஒன்றும் இல்லை என்றவாறு எல்லாமே தலைகீழாக மாறிப்போகும். அப்போ ஐயனை காண்கின்ற அந்த நொடி பொழுதானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் மறந்து அனைத்தையும் துறந்த வார்த்தைகளால் அடக்க முடியாத உணர்வாக அது இருக்கும். ஐயனை பார்த்ததுமே மகிழ்ந்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியுமா? ஐயனை பார்த்ததுமே என்னை மறந்து விட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அதை சொல்லிட முடியுமா? அப்போ ஒரு வார்த்தைக்குள்ளே அதை அடங்குகிறது அப்படின்னா அதன் பொருட்டு அதன் மதிப்பு அவ்வளவுதானா அப்படிங்கிற அந்த கேள்வியை அழகாக அந்த பாடல்களே மணிவாசக பெருமான் எழுப்புகிறார். அப்போ எதுவுமே உனக்கு தோன்றாது, இறைவனிடம் எதுவும் கேட்க வேண்டும் என்று தோன்றாது, அவர் அழகை வர்ணிக்க வேண்டும் என்று தோன்றாது, அவரை பார்க்க வேண்டும் என்று கூட தோன்றாது. ஏன்னா கண்கள் எல்லாம் செயலிழந்திருக்கும். அப்படியே அதில் இரண்டரை கலந்த நிலை அப்படிங்கிறது அதுதான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளும் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா, இரண்டரை கலந்து நிற்க வேண்டும், இரண்டரை கலந்து விட வேண்டும் அப்படின்ட்டு. அது அழகாக மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்கிறார். இரண்டரை கலந்த நிலை அப்படின்னா எதுவுமே இருக்காது, எதுவுமே உணர்ச்சிகள் இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு நிலை, அவ்வளோதான். அவரோட கலந்துடுச்சு, அந்த உயிரானது அவரோடு கலந்துடுச்சு. அப்போ இந்த உடலுக்குன்னு ஏது உணர்ச்சிகள்? அவருடன் கலந்து விட்ட பின்னர் இந்த உடலுக்கு என்று தனியாக எது உணர்ச்சிகள் இருக்க போகிறதா அப்படின்னா எதுவுமே இல்லை. அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்படி ஒரு அற்புதமான தருணமாக அது இருக்கும் அப்படிங்கிறதான் ரொம்ப ஒரு உருகி அப்படிப்பட்ட தருணத்தையும் நான் இழந்து விட்டேனே, அப்படிப்பட்ட தருணத்தையும் வா என்று அழைத்த போது கூட நான் செல்லாமல் இருந்து விட்டேனே அப்படிங்கிற அவரோட அந்த தவிப்பு அப்படிங்கிறது திருவாசகத்தில் தெரியும். அருமையான வரிகளை கொண்டு அடியார்களின் ஏக்கத்தையும் அடியார்களுடைய அந்த தவிப்பையும் விளக்கியிருப்பார். திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நிறைய பேர் சொல்வதுண்டு, இப்போ இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிற ஒன்று உண்டு. இன்னொன்று, இறைவனை உணர்ந்தால் மட்டும் போதுமா, அவரை அனுபவிக்க வேண்டாமா, அந்த உணர்வை அனுபவிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் வரும். முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பிறந்த குழந்தை, ஒரு குழந்தையானது பிறக்கிறது என்றால் எடுத்ததுமே ஓட முடியாது. அது மெதுவாக தவள வேண்டும், பின்பு 2 காலிலே மட்டும் எழுந்திருச்சு நிற்க வேண்டும், அடியடியாக எடுத்து வைக்க வேண்டும். அதன் பிறகுதான் ஓட கற்றுக்கொள்ள முடியும். நமக்கு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், இறைவனை பற்றிய ஞாபகங்கள், அந்த உணர்வுகளே இல்லாமல் இருக்கின்றோம். அந்த இறை உணர்வு, தன்னார்ந்த அந்த உணர்தல் அப்படிங்கிற விஷயமே பெரும்பாலும் யாருக்கும் தோன்றாத சூழ்நிலையிலே இறைவன் அந்த கொடுக்கின்ற ஆற்றல், அந்த இறை ஆற்றலை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் நமக்கு சரியாக வழிநடத்தி இருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
அதில் ஒவ்வொரு நிலையாக நம்ம படிப்படியாக கடந்து வர்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு தெளிவான புரிதலானது உண்டாகும். அதை விடுத்து சில குழந்தைகள் அல்லது சில முதிர்ந்த ஆன்மாக்கள் சிறு வயதிலே வந்துட்டு ஞானம் அடைகிறார்கள்னா அது பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் அந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கிறார்கள், அதன் பொருட்டே எளிமையாக அவர்களால் அடுத்த நிலைக்கு செல்ல முடிந்தது அப்படிங்கிறதையும் நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த ஜென்மாவிலே நீங்கள் எந்தளவு தேடி அறிந்து வைத்துக் கொள்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற்போலே ஒரு ஏக்கமானது நம் மனதிற்குள்ளே ஏற்படும். ஒருவேளை அடுத்த பிறவி என்பது நமக்கு இருந்தால் முடிந்தளவு பிறவிகள் போதும் இறைவா, எப்படியாவது என்னை உன்னுடன் சேர்த்துக்கொள் அப்படின்னு நம்ம வேண்டுவது உண்மைதான். ஆனாலும் நம்மால் இன்னும் இங்கு சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை, இன்னும் உணரவில்லை அப்படின்னா அப்போ அதற்காக இறைவன் சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். அதற்காக நமக்கு இன்னொரு பிறவியை கொடுக்கிறார் என்றால் நீ இப்பொழுது எந்த இடத்தில் விட்டாயோ அந்த இடத்தில் தான் ஆரம்பிக்கப் போகின்றாய், நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறை தேடலிலே நாம் எந்த நிலையை இப்பொழுது அடைந்திருக்கிறோமோ அதிலிருந்து தான் மீண்டும் அது தொடங்கும். அதனால தான் சில குழந்தைகள் எல்லாம் பார்த்தால் சின்ன வயதிலே நல்ல முதிர்ச்சி பெற்றவர்கள் போல அந்த ஒரு வினையாற்றுவார்கள். நம்ம இயல்பாக சொல்கிறோம்ல, இப்போ பிறக்கிற குழந்தைங்கள்லாம் அப்படி இல்லைப்பா, நம்ம காலத்தில் அப்படி இருந்தோம், இப்போ எல்லாம் பிறக்கிற குழந்தையே கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தான் பிறக்குது அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்கள்லாம் சொல்கிறோம்ல. பிறந்த குழந்தை இத்தனை விஷயங்களை பண்ணுது அப்படின்னா அந்த ஆன்மாவானது ஒரு குறிப்பிட்ட அளவு பக்குவப்பட்டு பிறந்திருக்கிறது. தொழில்நுட்பம் சார்ந்து மட்டும் நாம் சொல்லவில்லை, அந்த அளவுக்கு அது ஒரு தெளிவை உண்டாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்மீகம் சார்ந்த தேடுதலில் ஒரு ஆன்மாவானது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, அதிலே பக்குவப்படுகிறது என்றால் கண்டிப்பாக அதனுடைய நீட்சி அப்படிங்கிறது அடுத்த பிறவியிலும் தொடரும். அப்படிங்கிறனால தான் ஒரு சில குழந்தைகள், ஒரு சில நபர்கள் இளம் வயதிலேயே அந்த பக்குவப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ உணர்தல் மட்டும் அவ்வளவு எளிதானதுன்னா நான் தான் சொல்லிட்டேன், சரியை கிரியை யோகம் ஞானம் படிப்படியாகத்தான் போக முடியும். அப்படி போனால் தான் நமக்கு எதுவுமே ஒரு தெளிவான புரிதலானது உண்டாகும். ஏதேனும் ஒன்றை படிக்கின்றோம், அதன் வாயிலாக நாம் செயல்படுகின்றோம் அப்படிங்கும் போது அதை எதையும் அனுபவிக்க முடியாது. அப்போ இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிற தாற்பயம் ரொம்ப முக்கியமானது தான். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, இந்த பூமி எப்படி பிறந்தது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம பூமி எப்படி பிறந்ததுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அறிவியல் முறைப்படியாக இருந்தாலும் சரி, நம்ம சொந்தமாக யோசித்தாலும் சரி, சூரியனிடமிருந்து பிரிந்த ஒரு பகுதி இந்த பூமி. பல்லாயிரம் அல்லது பல லட்சம் ஆண்டுகள் மழை பெய்து அது குளிர்ந்து ஒரு நிலையை அதை அடைந்திருக்கிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த சூரியனிடம் இருக்கின்ற அந்த குணாதிசயங்கள் இங்கு இருக்க வேண்டும் அல்லவா? சூரியன் இன்னும் குளிரவில்லையே, அதே சூரியன் இன்னும் தகித்து கொண்டே இருக்கிறது. சூரியனிடமிருந்து பிரிந்து வந்த பூமி என்னாயிற்று? குளிர்ந்து விட்டது. மனிதர்கள் அல்லது உயிரினங்கள் வசிப்பதற்கு ஏற்ற பகுதியாக மாறிவிட்டது. அதை போலவே மற்ற கிரகங்களும் குளிர்ந்து ஒவ்வொரு நிலையை அதை அடைந்திருக்கிறது. அப்படிங்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவனிடமிருந்து பிரிந்து வந்த நாம் நம்மை மறந்துவிட்டோம். இறைவனிடமிருந்து பிரிந்து வந்த நாம் நம்மை மறந்துவிட்டோம், அதுதான் உண்மை. திருப்பியும் நாம் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே அந்த சூரியன் பிரகாசிப்பது போன்ற இந்த பூமியும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் மீண்டும் இந்த பூமியானது எங்கு சென்று சேர வேண்டும்? அந்த சூரியனுக்குள்ளே ஐக்கியமாக வேண்டும். என்னாகும் யோசிச்சு பாருங்கள். திருப்பியும் அது பழைய நிலைப்படி இந்த பூமியானது சூரியனை போல நல்ல அப்படியே தகன்னு கலந்து அந்த ஒரு ஒளிர்விடக்கூடிய தன்மையை அது பெற்றுவிடும், இறைவனுடன் கலந்தால் மட்டுமே. அதே போல தான் நம்ம சொல்கிற இந்த ஒரு விஷயமுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம இறைவனிடமிருந்து பிரிந்த இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடமிருந்து இன்று ஒரு வினைக்காக இந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது. அப்படிங்கும்போது இறைத்தன்மை நமக்குள் இருக்கிறது என்ற உணர்வை நாம் இழந்து விட்டோம். அதை நாம் உணர்ந்து கொண்டால் இறைவனுடன் எப்படி கலந்து அதை அனுபவிக்க முடியும் என்ற ஞானம் நமக்கு உண்டாகும். இறைத்தன்மையை உணர்வது சாதாரண விஷயமா? உணர்ந்து விட்டால் அடுத்த நிலை என்பது நமக்கு தெரிந்துவிடுமே. இறைத்தன்மை என்று ஒன்று உண்டு, அது நம்முள் தான் இருக்கிறது. அதை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சூட்சமம் நமக்கு புரிந்துவிட்டால் அதை உணர்ந்து கொண்டு அந்த தன்மையப்பட்ட நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த இறையாற்றலை நாம் அனுபவிக்க முடியும். இரண்டரை கலந்த நிலைக்கு நாம் செல்ல முடியும். அப்படிங்கிறத தான் நம்ம ஞானிகள் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
அப்போ எப்பொழுதுமே ஒரே ஒரு சிந்தனையிலே இருத்தல் அப்படிங்கிறது தான் அதற்கு ஒரே ஒரு வழி. இறை சிந்தனை அப்படிங்கிறத தாண்டி படிப்படியாக நம்ம போனோன்னா எப்போ ஒரு வேலை செஞ்சாலும் ஒரே ஒரு சிந்தனைகள், கவனச்சிதறல் ஏற்படாமல் அந்த வினையில் மட்டும் நாம் கவனத்தை செலுத்துகிறோம் அப்படிங்கும் போதே அது அதற்கான முதற்படியாக இருக்கும். அப்படி செய்கின்ற பொழுது அதே ஆன்மீகத்தை பொறுத்தளவு தியானத்தில் ஈடுபடுகின்றோம் அப்படின்னா கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஒரே ஒரு சிந்தனையில் மட்டும் நாம் என்ன குவியலை குவிக்கும் பொழுது, அது ஒரு புள்ளியிலே குவியும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். நான் தான் மீண்டும் கூறுகின்றோம், இறைவனை உணர்தல் என்பது அவ்வளவு எளிதல்ல. அதை உணர்ந்தால் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவமும் நமக்கு கிடைக்கும், இல்லை என்றெல்லாம் கூறவில்லை. அப்போ எது முக்கியம்? உணர்தல் முக்கியமா அனுபவித்தல் முக்கியமானா உணரத் தொடங்க வேண்டும், உணர்ந்து அதை உணர்தல் வேண்டும், அதன் பின்பே அதனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இறைவனை தேடி ஆங்காங்கே அலைவதை காட்டிலும் இருக்கின்ற இடத்திலே உள்ளே இருக்கின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அதற்கான மகத்துவம் மிகவும் அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடனே இருக்கக்கூடிய உயிரினங்களிடையே நம்மால் காண முடியாத இறைவனை நாம் எங்கு தேடினும் காண முடியாது. அதிலும் குறிப்பாக உன்னுள்ளே இறைவனை காணாத பொழுது நீ எங்கும் சென்று இறைவனை காண முடியாது, கண்டிப்பாக காண முடியாது. நம்முள்ளே அந்த அன்பு வளர வளரத்தான், அந்த பரிசுத்தமானது வளர வளரத்தான் அடுத்த நிலைக்கு நம்மால் செல்ல முடியும். இந்த பிரபஞ்சத்திலே எந்த ஒரு பொருளை பெற்றாலும் நாம் திருப்தி அடைவதில்லை. ரொம்ப அற்புதமான பொருள், வைரம் வைடூரியம் இந்த மாதிரி எந்த பொருள் நமக்கு கிடைத்தாலும் நாம் திருப்தி அடைவதில்லை. மாறாக இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் இறைவனை உணர்ந்து விட்டால், அவரை அடைய பெற்றுவிட்டால், அந்த உண்மையான அன்பை நாம் பெற்றுவிட்டால் அதிலேயே ஊறி திளைத்திருப்போம், நம்மை நாம் மறந்திருப்போம். ஏனென்றால் நாம் இறைவனுடன் கலந்திருப்போம், அதை அனுபவித்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அடியார்களே. ஓம் நம சிவாய்.